ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிள் அண்டு டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சுவையான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. 5லேருந்து 6 அளவுக்கு வரமிளகா நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க எண்ணெயில். இந்த அளவுக்கு வரமிளகா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு 7லேருந்து 8 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது சின்ன சைஸ் பூண்டுனால நான் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பல் பூண்டுனா 4லேருந்து 5 அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எடுத்திருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திட வேணாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 3 நல்ல பழமான தக்காளியாக நான் எடுத்திருக்கேங்க. பெரிய சைஸ் தக்காளினா நீங்கள் 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கிட்டேன். புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கி விட வேணாங்க. அந்த சூட்லேயே 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சட்னிக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கிட்டேங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சூப்பரான புதினா சட்னி நம்மளுக்கு ரெடிங்க. இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, 1 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் புதினா சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. சூடான இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.